எங்கள் பிளேஸில் இருக்க ஒரு தமிழ் ஃபேமிலியில் உள்ள ஒருத்தவங்க வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நான் சாரீ வந்து கட்டியிருந்தேன். பசங்க 2 பேருக்கும் இந்த அவுட்ஃபிட் வந்து போட்டு விட்டுருந்தேன். அவங்க வீட்டில் வந்து இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்தாங்க. நான் ரொம்ப நாளாவே இத வந்து வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்க அம்மா வீட்ல இந்த பசுமாடு கன்று பார்த்துருக்கேன். ரொம்ப அழகா இருக்கும். இதில பாருங்க மணி வச்சு அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து பூவே கிடைக்காது. எதுவும் பெரிய பெரிய தீபாவளி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாரி வந்தா மட்டும் தான் பூ கிடைக்கும். ஸோ மல்லிகைப்பூ கிடைச்சோனே எனக்கு ஒரே ஹாப்பி. எங்க அம்மா வேற அப்போ கால் பண்ணாங்க. நான் வந்து எங்க அம்மா கிட்ட சொன்னேன். இங்கே பாரும்மா மல்லிகைப்பூ அப்படி சொல்லி நல்லா தலைய வந்து இந்த பூ மட்டும் நல்லா ஆட்டி ஆட்டி காமிச்சேன். ஏன்னா எங்க அம்மா வீட்ல பூத்த பூ வந்து இங்க பாரு இவ்வளோ இவ்வளோ பூ பூத்துருக்குன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து காமிச்சேன். இந்த பசுமாடும் கன்றும் வந்தோனே எனக்கு ஒரே சந்தோஷங்க. ஏன்னா ஒரு வாரமா நான் வந்து பயங்கர டிப்ரஷன்ல இருந்தேன். இந்த ஒரு பசுமாடும் கன்றும் வந்தோனே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிடைச்ச மாரி ஒரு ஃபீலு. இனிமே எல்லாமே வந்து நல்லதா நடக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்றேன். இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்றதையும்